வீசும் பயிரம் தோறும் மக்கள் அவலம் மக்கள் அவலம் மக்கள் அவலம் மக்கள் அவலம். தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே மக்கள் அவலம் மக்கள் அவலம் மக்கள் அவலம் மக்கள் அவலம். ஆளும் அரசியல் அழைச்சிட்டால் மருந்து அண்டித்தால் தொடர்பாக மக்கள் அவலம் தமிழக மக்கள் அவலம். வீடு இழந்து பொருள் இழந்து வீடு இழந்து பொருள் இழந்து அனைத்தும் இழந்து தனிமரமாய் 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 நிற்கும் தமிழகமே நிற்கும் தமிழகமே. தெருவில் நிற்கும் மக்களுக்கு உறுதியாக நிவாரணம் கொடுத்திடு. ஊருக்கெல்லாம் சோறு போடும் விவசாய நிலைமை பரிதாபம். காப்பாற்று அனைத்து மேல கோவணத்தோடு தெருவில் நிற்கும் விவசாயியை காப்பாற்று தமிழக அரசே காப்பாற்று. ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம். யாருக்கு அஞ்சோம் எப்போது அஞ்சோம் யாருக்கு அஞ்சோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தேமுதிக ஆர்ப்பாட்டம். இப்பொழுது நமதுடைய கழகத்தினுடைய ஆரணியினுடைய ஆற்றல் மிகு செயல் வீரர் அண்ணன் நகர கழக செயலாளர் சுந்தரன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். கண்டனவுரை சாரி நான் பேனர் கடை நில்லுங்கண்ணா. அண்ணா பேனர் கடை நில்லுங்கண்ணா. நகரத்தில் லோக்கலில் பேசுகிறேன்ப்பா. இல்லைப்பா நகர ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தேமுதிக ஆர்ப்பாட்டம். தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம். மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். மக்கள் மனதில் என்றும் வாழும் கேப்டன் ஆட்சியில் ஆர்ப்பாட்டம். தேமுதிக பொதுச் செயலாளர் அந்நியர் அழைக்கிற ஆர்ப்பாட்டம். தமிழக அரசே பொங்கல் பரிசு தொகுப்போடு 1000 ரூபாய் வழங்கிடு. நிதி சிக்கல் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லாதே. நல்ல சாராயம் கள்ள சாராயம் போட்டி போடுது தமிழ்நாட்டிலே. அபில் கஞ்சா போதை பாசுகள் ஆட்டம் போடுது தமிழ்நாட்டிலே. பள்ளி முதல் கல்லூரி வரை போதையின் பிடியில் மாணவ செல்வங்கள். போதைக்காக கஞ்சா அடிக்கலான்னு போனவன் இன்னைக்கு கஞ்சா விற்க ஆரம்பிச்சுட்டான். எங்க காவல்துறை நண்பர்களுக்கு இது நல்லா தெரியும். இன்னைக்கு அவங்க கஞ்சா தொழிலா மாத்தி இன்னைக்கு டெய்லி அவங்க ரைடு விட்டு இந்த நிலைமைதான் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த மாவட்டத்தில் இருக்கிற நம்ம அண்ணன் மந்திரி அவர்கள் இப்ப நம்ம மாநில தொண்டனை சொன்ன மாதிரி மணலூர்பேட்டையில எங்க தலைவர் 2011 சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஒரு அணை கட்டிருக்கிறார். போய் பாருங்க, எல்லாரும் பார்த்து இருப்பீங்க. மணலூர்பேட்டையில் இன்னும் 100 ஆண்டு காலம், எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் என் தலைவர் மறைந்து விட்டார். என் அடுத்த எத்தனை சந்ததிகள் வந்தாலும் அதை யாரும் இதுவே எங்களுடைய, அதாவது நாங்கள் இன்னைக்கு மார்த்தட்டி சொல்லிக்க முடியும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவரும் சரி தொண்டரும் சரி நேர்மையாக இருப்போம் என்பதற்கு இது ஒன்றே போதும் என்றுதான் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் இப்ப கட்டினே ஒரு 15 நாள் 3 மாசம் 2 மாசம் இல்லை, 16 கோடி ரூபாய் அரசு பணத்தை பெரிய இழப்பு செஞ்சு தண்டராம்பட்டு பக்கத்துல தென்பெண்ணை ஆற்று குறுக்கே ஒரு பெரிய பாலம் அமைக்க அந்த பாலத்தினுடைய நிலைமை 3 மாதத்திற்குள்ளே அடி கடகாலோடு செஞ்சு போச்சு. கொஞ்சம் இல்லை. இந்த சூழ்நிலையிலிருந்தே திமுக ஆட்சி எந்த அளவுக்கு மோசமான ஒரு லஞ்சம் லாவண்யம் உள்ள ஆட்சி என்பதற்கு இதுவே உதாரணம் போதும். இதை தவிர வேற என்ன ஓணும்? இதுதான் உண்மையான நிலவரம். இன்று நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும்.
இன்னைக்கு நம்ம சொல்றோம், நம்ம அந்த நேரத்துல ஒரு கொடுக்குற 100 ரூபாய்க்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்கல மக்கள். அவங்களை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சி கொண்டு வந்து இன்னைக்கு மக்களோட நிலைமை என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றேன். ஆட்சிக்கு வரும்போது சொன்னாங்க முதல் கையெழுத்து வந்து மதுவிலக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? நீட் தேர்வு ரத்து தான் எந்த முதல் கையெழுத்துனாங்க. செஞ்சாங்களா? 2 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இங்க இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க, பழைய ஓய்வூதியத்தை வழங்குன்னு சொன்னாங்களே, வழங்கினாங்களா? ஏன் இப்படி போனா இந்த மாவட்டத்தை வருவாய் மாவட்டம் இவ்வளவு பெரிய மாவட்டத்தை 2 மாவட்டமா பிரிப்பேன்னு சொன்னாங்களே, அதை செஞ்சாங்களா? மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? பர்மனண்டா இல்லாத டெம்பரரியா இருக்கிற நிரந்தரம் செய்வேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இவர்கள் ஆட்சியிலே நான் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இவ்வாறு தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சி கட்டிலே அமர்ந்த பிறகு தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்த ஒரே அரசு இந்த ஸ்டாலின் அரசு என்பதை இந்த நேரத்திலே எங்களுடைய அந்நியார் அவர்கள் தலைமையிலே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே வன்மையாக கண்டிக்கிறோம். பஞ்சாப் புயல் போச்சு, எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் இந்த பார்த்தீங்கன்னா தெல்லார் ஒன்றிய வந்தவாசல் நிறைய விவசாய நிலங்கள் ஏக்கர் கணக்கிலே 1000 ஏக்கருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கு. இது புள்ளிவிவரத்தோட சொல்றேன். ஆனால் இன்று வரை அது கணக்கிடப்பட்டு அதற்கு உரிய முறை எடுத்து அவருக்கு நிவாரணம் வழங்கினாங்களா அப்படின்னா இல்ல. இதைத்தான் நாங்க கேட்கிறோம். ஏன் உரிய நிவாரணம் விவசாயிகளுக்கு வழங்கல? விவசாய ஈடுபொருளுக்கெல்லாம் அப்ப மானியம் தரேன்னு சொன்னீங்களே, ஆட்சிக்கு வரும்போது செஞ்சீங்களா? இல்லையே. விவசாய பொருள் கொள்முதல பண்ணும்போது விலை நிர்ணயம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, பண்ணீங்களா? விவசாயிகள் உங்களை நம்பி வாக்களித்து மக்களுக்கு நீங்கள் விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதுதான் இப்போதைக்கு சூழ்நிலை, இந்த ஆட்சியோட சூழ்நிலை. அவங்க குடும்பம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கும் பொழுது துரைமுருகன் வீட்டில் ஒரு வாரத்துக்கு 2 நாளைக்கு முன்னே ஏற்கனவே ஆட்சியில் இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளவே மதுரையா போயிட்டு திரும்பி வந்த உடனே என்ன அவரை தவிர வேற யாருமே இல்லையா, அவருக்கு திருப்பி மந்திரி பதவி. என்ன துறை? மதுவிலக்கு துறை. ஏன்னா அதுல கரெக்டா கட்டிங் வாங்கி கொடுக்குறவர் அவரால் மட்டும்தான் அது முடியும், வேற யாரும் முடியாது. அதுக்கு பொருத்தமான ஆள்கிட்ட தானே அதை பொருத்தமா கொடுக்க முடியும். அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறோம், எந்த மந்திரி கிட்ட கொடுத்தா எந்த லஞ்சம் கரெக்டா வரும், எது இருக்கும். இன்று லஞ்சம் லாவண்யமற்ற ஆட்சியாக இருப்பேன் என்று சொல்லி இன்று லஞ்சப்பதியும் லாவண்யத்தையும் உருவாக்கி தமிழ்நாட்டை குட்டிச்சோராக்கி இருக்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உங்க ஆட்சியில என்ன நிலைமை? முதல் கையெழுத்தை மதுவிலக்கை மாற்று கட்சிகள் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க. உங்கள் ஆட்சியில நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, வரும்போது பல தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசினீங்க, ஆட்சி கட்டில் அமர்ந்தீங்க. தமிழக மக்கள் பெருத்த ஏமாற்றத்தை மட்டுமே சந்திச்சாங்க. இதுல யாராவது மறுக்க முடியுமா? இல்லங்க, இந்த ஆட்சி பொற்கால ஆட்சி. நீங்க இருக்கிற யார் எங்க தொண்டர்களை விட்டுருங்க, வியாபாரிகள் இருக்கிறீங்க, அரசு அதிகாரிகள் எல்லாரும், யாராலையும் சொல்ல முடியாது. ஏழை எளிய மக்கள் நடு ரோட்டிற்கு வரவில்லை, உங்கள் ஆட்சியில் வரவில்லையா? உங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயமா? உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்டின்னு ஊர்ல சொல்லுவாங்க. அதை சொல்றேன். ஏன் இந்த நிலைமை? முதல்ல கொண்டு வந்தீங்களா? இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் போதை, கஞ்சா, குட்கா, இதுதான் இன்னைக்கு போதை அடிமையாளர்கள் தலைமையிலே இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் 2 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏன் இன்னைக்கு பாத்தீங்க எந்த அந்த அதாவது ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒரு சூழ்நிலை அம்மா சகோதரி குடும்ப, ஏன்னா இந்த கலைஞர் குடும்பம் என்று சொன்னாலே பாத்தீங்கன்னா அண்ட புழு ஆகாச புழுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதே போதும். அருமை சகோதரி அம்மா கனிமொழி அம்மா சொன்னாங்க அவங்க எதிர்கட்சி இருக்கும்போது, இது பல குடும்பங்களுடைய தாய்மார்கள் இன்றைய மாங்கல்யம் அருந்து கொண்டிருக்கிறது. மதுவினால் இன்று பல குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. இன்று பல பேர் வாழ்க்கை எழுந்து நடுரோடியில் நிற்கிறார்களே, இது தெரியவில்லையா என்று நீங்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது அருமை சகோதரி கனிமான ஒரு ஆட்சி தான் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போதை துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.